ஆனால் அருங்குறை இயக்கத்தில் உள்ள தூயாவி என்ன செய்கிறது என்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நபரை வெளியே கொண்டு வருகிறது அந்த ஆவி. அதனால்தான் அவன் தீயவன், பொய்யன், அவன் தூயாவி இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறேன். எக்காலத்திலும் தூயாவியானவர் அந்த செயலை செய்யவே மாட்டார். அதை செய்வதாக இவர்கள் சொல்கிறார்கள். என்னத்தை? நற்கருணையில் இயேசு இல்லை என்று எந்த நேரத்திலும் தூயாவியானவர் சொல்லவே மாட்டார். அதை மற்றவர்கள், அதை குறிப்பாக பெந்தோஸ்தே சபையினர் சொல்கிறார்கள். அவர்களிடம் தூயாவி இறங்கி புதுமைகள் செய்தாராம். அந்த தூயாவியை கொண்டு வந்து இங்கே விட்டாங்களாம், அருங்குடை தூயாவின்னு. அது இங்கேயும் வந்து புதுமை செய்தான். எப்படிங்க நம்புறது? அல்ல, அதை நம்புனா நம்ம கத்தோலிக்கிறா? அதை நம்புனா நம்ம வந்து நற்கருணை நம்புகிற நபரா? இல்லை அல்லவா? அந்த பாவத்தை தான் சாத்தான் செய்ய வைக்கிறான். மறைமுகமாக, நேராக சொல்லலை. அவங்க நற்கருணை இல்லை, நற்கருணை கடவுள் இல்லை, நற்கருணையில் இயேசு இல்லை, நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை என்றெல்லாம் இவர்கள் நேரடியாக சொல்லவே இல்லை. ஆனால் மறைமுகமாக இதை தான் சொல்கிறார்கள். கடவுளுக்கு ஏற்புடையாக்கும் முறையை நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நான் என் சொந்த முறையாலேயே அவருக்கு ஏற்புள்ள ஆகிவிடுவேன், நீங்களும் அது போன்று ஆகிவிடலாம், அதனால் வாருங்கள் எங்கள் இயக்கத்திற்கு. எனவே அதன் அடையாளமாக, எங்கள் இயக்கத்திற்கு வந்த அடையாளமாக பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் என்று சொல்வோர்தான் அருங்குடை இயக்கத்தினர்கள். நம்ம ஆளுங்களும் அதை ஆராய்ச்சி செய்யாமல் என்னால் என்ன பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியும் என்று கூறி பதிலுக்கு இவர்கள் இன்னும் வலுவாக பிரைஸ் தி லார்ட் என்று கத்துவார்கள். யார்? நற்கருணை நம்பிட்டு இருக்கவங்களும் அவர்களுடைய தீச்செயலில் பங்கெடுப்பது போல் அவர்களை விட வலுவான குரலில் பிரைஸ் தி லார்ட் என்று பதிலுரை கொடுப்பார்கள். இதனால்தான் அந்த 2 யோவானில் அப்படி சொல்கிறார் இல்லையா? 2 யோவானில் அதையும் வாசிக்கிறேன். ஏன்னா போன வாரம் வாசித்தது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது. மீண்டும் வாசித்து காட்டினால்தான் உங்களுக்கு ஏதாவது ஏற்புடையதாக அது இருக்கும் இல்லையா? 2 யோவானில் 7லேருந்து வாசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு இது பண்ணிடுறேன். ஏன்னா 7லேருந்து விளக்கம் கொடுத்துட்டு தான் இப்போ விளக்கம் தர தேவை இருக்காது. ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இந்த ஏமாற்றுவோர் யாரு? இந்த கடவுளுக்கு ஏற்புடாகும் முறையை மாற்றி சொல்கிறவர்கள். எப்படி நாம் கடவுளுக்கு ஏற்புடாகிறோம் என்ற அந்த அறிவை பெறாதவர்கள். அவர்கள் சொந்த முயற்சியால் ஏதோ சொல்வார்கள். அதாவது நற்கருணை மூலமாக மீட்பு என்பதில்லை, எப்படி வேணால் மீட்பு பெறலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஏமாற்றுவோர். அவர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது உறவு கொடுக்க வந்தவர் இயேசு என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தை மன்னிக்க வந்தவர் இயேசு என்று ஒரு கற்பனையான கோட்பாடை வளர்க்குவார்கள். அதான் அந்த உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுபவர்கள். 9, கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அப்போ கிறிஸ்துவின் போதனை என்ன? கடவுளின் குடும்பம் இருக்குது. இப்போ தான் பார்த்து வரோம் இல்லையா? ஓமையில் அந்த போதனையை தான் பார்க்குறோம். கடவுள் என்ன செய்தி சொல்லிவிட்டார், திருச்சபை என்ன சொல்லி கொண்டிருக்கிறது, மற்ற சபையெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? அதுதான் கிறிஸ்துவின் போதனை. திருச்சபை சொல்வதெல்லாம் அதில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் தான் மற்ற கிறிஸ்தவ சபைகள் எல்லாம். அதில் அருங்குடை கத்தோலிக்க அருங்குடை இயக்கமும் அந்த மரபு மீறி செல்லக்கூடிய மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர் என்றுதான் பொருள். அவர்கள் பேர் தான் கத்தோலிக்க அருங்குடை இயக்கம். அவர்கள் நம்பிக்கை என்பது கிறிஸ்துவின் போதனையைக்குரிய நம்பிக்கை அல்ல. பேரை வச்சுக்கிட்டா நான் கத்தோலிக்கர் இல்லைங்க. அது திருச்சபை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. வெறும் பேரை நான் வச்சுக்கிறதுனால இல்லை. அதான் லாதாய செந்தந்தியாய எக்ஸ்கம்யூனிகேஷன், ஆட்டோமேட்டிக் எக்ஸ்கம்யூனிகேஷன், தானாக திருச்சபை விட்டு வெளியேற்றப்படும் செயல். திருச்சபை சட்டம் 1364 சொல்லுகிறது. ஆனால் என் பேரை வச்சுட்டு நான் கத்தோலிக்கராக முடியாது. நான் அங்கே வெளியேற்றப்பட்டவன் என்று குறிக்கப்பட்டிருப்பேன் விண்ணகத்தில் வாழ்வு தரும் நூலில். ஆனால் இந்த கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் அப்படின்னா திருச்சபையுடைய கோட்பாடுகளில் நிலைத்திராமல், அதாவது அந்த கோட்பாட்டில் முக்கியமானதுதான் நற்கருணை மூலமாக மீட்பு 11:29 பார்த்தோம், சிசிசி. அதில் நிலைத்திராமல்,
அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அல்லவா, திருச்சபை மூலமாக தான் மீட்பு என்று இன்னொரு நம்பரையும் பார்த்தோம். 12:57. ஒன்று 11:29, இன்னொன்று 12:57. இந்த ரெண்டுலேயும் அவர்கள் நிலைத்திராமல் மரிய வாழ்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவோம், கடைசியில் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னா சும்மா திருச்சபை ஏதாவது சொல்லும். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் காட்டிடு, மரிய வாழ்க அப்படின்னு பேருக்கு சொல்லு, ஆனால் திருச்சபை சொல்கிறது கேட்காதே. இடையில ஒரு இடத்துல கூட மரிய வாழ்க சொல்லாதே, மரியாதை பற்றியே கவலைப்படாதே. அதான் அவர்களுடைய பேச்சு. அப்போ எங்கேயோ திருச்சபை வைத்திருக்கும் வரம்பை இவர்கள் மீற துணிந்தவர்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.